ஒரு சில நாட்களாகவே நம்ம தலைவர் சரணுக்கு கொண்டாட்டமாகத்தான் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஜினி சாருடைய வேட்டையின் திரைப்படம் அடுத்த மாதம் 10ஆம் தேதி உலகமெங்குமே ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய வேலைகள் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. குறிப்பாக ப்ரொமோஷன் வேலைகளை சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க படக்குழு. அண்மையில கூட இந்த படத்துல இருந்த முதல் சிங்கிள் ட்ராக் பாடலான மனசலாயோ அப்படின்ற பாடல் வெளியாச்சு. மொத்தமுமே இந்த படத்துல பாத்தீங்கன்னா 2 பாடல் தான். ஒன்னு மனசலாயோ, இன்னொன்னு ஹண்டர் வண்டார். ஹண்டர் வண்டார் பாடல் பாத்தீங்கன்னா இன்று, அதாவது 20ஆம் தேதி காலை இந்த பாடலை நம்ம அனிருத் அவர்கள் வெளியிட்டார். இந்த பாடலுமே மிகுந்த வரவேற்பு பெற்று வருது. இதனடுத்து இன்னைக்கு இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் மிக பிரம்மாண்டமாக நேரு உள் விளையாட்டரங்குல நடைபெற இருக்கு. அதனால காலையில இருந்தே வேட்டையின் ஆடியோ லான்ச் அப்படின்ற இந்த ஹேஷ்டாக் தான் இந்திய அளவுல ட்ரெண்டிங் ஆச்சு. இதனடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆடியோ லான்ச்ல யாரெல்லாம் கலந்து கொள்ள போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புமே ரசிகர்கள் மத்தியில அதிகமாக இருந்தது. படக்குழுவை தாண்டி இந்த ஆடியோ லான்ச்ல பல முக்கிய செலிபிரிட்டிஸும் கலந்து கொள்ள இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இதுல முக்கியமான விஷயமாக பார்க்கப்படும் நம்ம தலைவருடைய ஸ்பீச் தான். தலைவர் ரஜினி அவர்கள் பொதுவாகவே எந்த மேடையில் ஏறினாலுமே ஒரு குட்டி ஸ்டோரி சொல்வாரு. அதுவும் கடைசியாக இவர் நடிப்புல வழியான லால் சலாம் ஆடியோ லான்ச்ல கூட தளபதி விஜய் அவர்களை பற்றி பேசியிருந்தாரு. தற்போது தளபதி விஜய் அவர்கள் அவருடைய கடைசி படமான தளபதி 29வது படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அத்துடன் சினிமாவை விட்டு விலக போவதாக அறிவிச்சிட்டாரு. அதனால இந்த ஆடியோ லான்ச், அதாவது வேட்டையின் படத்துடைய ஆடியோ லான்ச்ல தளபதி விஜய் அவர்களை பற்றி பேசுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியுமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்படி பேசினா கண்டிப்பாக அவருடைய அரசியல் வருகைக்கு வாழ்த்து தெரிவிப்பார் அப்படின்ற மாதிரி தலைவர் ரசிகர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.